ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ சுவையான மணமான கருவேப்பிலை பொடி எப்படி தயார் செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டு டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தோசையில் பொடி போட்டு பொடி தோசை மாதிரிக்கு ஊற்றி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் நல்லது. வாங்க இப்போ கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இப்போ கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு கருவேப்பிலையை 2 முறை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த கருவேப்பிலையை வதக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் இந்த பொடி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பழன்னு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப பொடி நல்லா ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலையை வறுக்கும்போது இந்த மாதிரி படபடன்னு ஒரு சவுண்டு வரும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுக்கணுங்க. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுத்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வாணலில் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் குண்டு உளுந்துங்க போட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம். உளுந்து நிறையாவும் கடலப்பருப்பு கொஞ்சம் கம்மியாகவும் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பொடிக்கு. இதையும் பொன்னிறமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் மிளகு இதையும் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் இதை வறுத்தாச்சு. இதை இப்போ வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு புளி இந்த எண்ணெயிலேயே போட்டு வறுத்துக்கலாம். இந்த புளி போடும்போது கருவேப்பிலையில் இருக்க கசப்பு, மிளகாய் காரம், இந்த புளிப்பு செய்யும்போது பொடி இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த புளியை போடுறோம். நம்ம இந்த புளியை நல்லா எண்ணெயில் அப்படியே நல்லா வறுத்துக்கிட்டு அரைக்கும்போது நல்லா அரைப்படுங்கிறதுனால இந்த மாதிரி புளி எண்ணெயில் போட்டு வறுக்கிறேங்க. பாருங்கள், புளி எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சுவையான மணமான கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு.